உண்மையான ரியல் மஸ்ஜிதுல் அக்ஸா எது? இந்த படத்தில் பார்க்குற இந்த மஸ்ஜிதா அல்லது இந்த படத்தில் பார்க்குற இந்த மஸ்ஜிதா? இதை பற்றி தான் தெளிவாக இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளால போகலாம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உங்கள் மீது உண்டாவதாக. நம்முடைய புதிய சேனலான AFK இஸ்லாமிக் வேர்ல்ட் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். சேனலுக்கு முதல் தடவை வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் செய்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானில் உள்ள ஆல் என்பதையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நான் தொடர்ந்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களை வந்தடையும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லீம்களை 3 புனித ஸ்தலங்களை வைத்து கண்ணியப்படுத்தியிருக்கிறான். முதலாவது மக்காவில் இருக்கக்கூடிய காபத்துல்லா, இரண்டாவது மதீனாவில் இருக்கக்கூடிய மஸ்ஜிது நபவி, மூன்றாவது ஜெருசலத்தில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸா. காபத்துல்லாக்கு என்ன சிறப்பு இருக்கிறதோ, மதீனாவில் இருக்கக்கூடிய மஸ்ஜிது நபவிக்கு எந்த அளவுக்கு சிறப்போ, இதே போல் இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கும் அதிகமான சிறப்புகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஆரம்பத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 18 மாதங்கள், புகாரியுடைய ரிவாயத் வருது, 18 மாதங்கள் 1.5 வருடங்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவை தான் கிப்லாவாக முன்னோக்கி தொழுது கொண்டிருந்தார்கள். அதற்கு பின்னால தான் காபத்துல்லா கிப்லாவாக மாற்றப்பட்டது. 18 மாதங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜெருசலத்தில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸாவை கிப்லாவாக முன்னோக்கி தொழுதிருக்கிறார்கள் என்றால் இதனுடைய சிறப்பு எந்த அளவுக்கு அதிகம் என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய விண்ணுலக யாத்திரை எங்களுக்கு தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுல இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜெருசலத்துக்கு எடுத்து மஸ்ஜிதுல் அக்ஸாவில் எல்லா நபிமார்களுக்கும் தொழுகையை நடாத்தி, அப்படின்னு சொன்னால் எல்லா நபிமார்களுடைய ரூஹுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி அவர்கள் மூலமாக தொழுகையை நடாத்தினான். பிறகு மஸ்ஜிதுல் அக்ஸாவிலிருந்து தான் முதலாவது வானத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்றார்கள். சூரா இஸ்ராவுடைய முதலாவது ஆயத் இதை தெளிவுபடுத்துகிறது. சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு ஒரே இரவில் தன்னுடைய அடியாரை இராவளி பயணம் மேற்கொள்ள வைத்த அந்த அல்லாஹ் பரிசுத்தமாகிவிட்டான் என்பதாக அல்லாஹ் இந்த சரித்திரத்தை சுருக்கமாக குர்ஆன்ல சொல்றான். கண்ணியமானவர்களே, நபி அவர்களை மக்காவிலிருந்து டிரெக்டா அல்லாஹ் வானத்துக்கு எடுத்திருக்கணும். ஆனால் மக்காவிலிருந்து 2000 கிலோமீட்டருக்கு அங்கால இருக்கக்கூடிய இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு எடுத்து ஏன் அல்லாஹ் விண்ணுலகத்திற்கு எடுக்க வேண்டும்? இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய கண்ணியத்தை விளங்க வைப்பதற்காக வேண்டி. கண்ணியமானவர்களே, இன்று பலருக்கு இருக்கக்கூடிய ஒரு கேள்விதான், உண்மையான மஸ்ஜிதுல் அக்ஸா எது? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கட்டின மஸ்ஜிதுல் அக்ஸா இது? ஜின்களை வைத்து கட்டினார்களே, குர்ஆனில் அல்லாஹ் சூரா சபாவுல் இதை பற்றி சொல்கிறானே, அந்த ஜின்களை வைத்து கட்டின மஸ்ஜித் தற்பொழுது இருக்குதா என்று சொன்னால் சிலர் நினைத்து கொண்டிருக்கிறாங்க இந்த படத்தில் பார்க்கக்கூடிய இந்த மஸ்ஜிது தான் மஸ்ஜிதுல் அக்ஸா. சிலர் நினைக்கிறாங்க இந்த படத்தில் பார்க்கக்கூடிய இந்த மஸ்ஜித் தான் உண்மையான மஸ்ஜிதுல் அக்ஸா. யார்கிட்டையாவது போயிட்டு மஸ்ஜிதுல் அக்ஸா எதுன்னு கேட்டால் அதிகமானவர்களுடைய பதில் என்ன? இந்த தங்க நிறத்தில் இருக்கக்கூடிய குப்பா உள்ள மஸ்ஜித், இது தான் மஸ்ஜிதுல் அக்ஸா. அதிகமானவர்கள் வீட்டிலையும் இந்த மஸ்ஜிது தான் அப்படியே ஃப்ரேம் பண்ணி போட்டிருப்பாங்க. கண்ணியமானவர்களை, இந்த பதிவுல உண்மையான மஸ்ஜிதுல் அக்ஸா என்பதை தெளிவாக பார்ப்போம். இந்த பிரச்சனைக்குரிய முடிவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு தெளிவுபடுத்துவான். கண்ணியமானவர்களே, மஸ்ஜிதுல் அக்ஸா என்பது உண்மையில் எதுன்னு சொன்னால், இந்த படத்தில் பார்க்கக்கூடிய இந்த மஸ்ஜிதான்னு கேட்டால் இதுவும் மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய ஒரு பகுதி தானே தவிர முழுமையான மஸ்ஜிதுல் அக்ஸா கிடையாது. இந்த படத்தில் பார்க்கக்கூடிய இந்த மஸ்ஜிதான்னு கேட்டால் இதுவும் மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய ஒரு பகுதியை தவிர முழுமையான மஸ்ஜிதுல் அக்ஸா கிடையாது. அப்போ உண்மையான மஸ்ஜிதுல் அக்ஸா எது என்று பார்த்தால் 1,44,000 சதுர கிலோமீட்டரை கொண்ட பரப்பளவு தான் மஸ்ஜிதுல் அக்ஸா. மஸ்ஜிதுல் அக்ஸா என்பது ஒரு மஸ்ஜித் கிடையாது,
ஒரு பள்ளிவாசல் கிடையாது, 1,44,000 சதுர மீட்டரை கொண்ட ஒரு பெரும் பரப்பளவு, ஒரு வளாகம் தான் மஸ்ஜிதுல் அக்ஸான்னு சொல்லப்படும். இந்த படத்தில் பார்க்கக்கூடிய இந்த அளவு தான் மஸ்ஜிதுல் அக்ஸா. இதற்குள்ளால 200க்கு மேற்பட்ட இஸ்லாமிய சின்னங்கள் இருக்குது. அதில் ஒன்று தான் இந்த குப்பத்து சஹ்ரா மஸ்ஜித், மஸ்ஜிதுல் கிபலி. இந்த படத்தில் பார்க்கக்கூடிய 2 மஸ்ஜிதும் இந்த வளாகத்துக்குள்ளால தான் இருக்குது. அதிகமான இஸ்லாமிய சின்னங்கள் இந்த வளாகத்துக்குள்ளால் இருக்குது. அப்ப இந்த குப்பத்து சஹ்ரா படத்தில் பார்க்கக்கூடிய இந்த தங்க நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த மஸ்ஜிதை யார் கட்டினதுன்னு சொன்னால், ஹிஜ்ரி 66 உமையாக்களுடைய முக்கியமான ஆட்சியாளர் அப்துல் மலிக் இப்னு மர்வான் மூலமாகத்தான் இந்த மஸ்ஜித் கட்டப்பட்டது. ஹிஜ்ரி 64 கிபி 685 691 வரை, ஹிஜ்ரி 66 72 வரை 6 வருடமாக பிரமாண்டமான முறையில் இந்த மஸ்ஜித் கட்டப்பட்டது. இந்த மஸ்ஜிதை கட்டின முக்கியமான 2 இன்ஜினியர்கள், ரஜா பின் ஹைவா அல் கிந்தி, யசீத் இப்னு சல்லாம் என்று சொல்லக்கூடிய 2 இன்ஜினியரை வைத்து தான் இந்த மஸ்ஜித் பிரமாண்டமாக கட்டப்பட்டது. இந்த மஸ்ஜிதுக்கு குப்பத்து சஹ்ரா என்று சொல்லப்படும். சஹ்ரா என்று சொன்னால் பாறாங்கல். இந்த தங்க குப்பா இருக்குதே, இந்த குப்பாக்கு நேராக கீழே பிரமாண்டமான ஒரு பாறாங்கல் இருக்குது. இந்த பாறாங்கல்ல உள் வைத்து தான் இந்த மஸ்ஜித் அழகிய முறையில் கட்டப்பட்டிருக்குது. இந்த பாறாங்கல் எது என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜ் போன சந்தர்ப்பத்தில் மஸ்ஜிதுல் அக்ஸாவில் எல்லா நபிமார்களுக்கும் தொழுகை நடத்தினதுக்கு பிறகு இந்த பாறாங்கல்லுக்கு மேலால் வந்து நின்றார்கள். இந்த இடத்தில் தான் புராக் வாகனத்திலிருந்து நபி அவர்கள் முதலாவது வானத்திற்கு உயர்த்தப்பட்டார்கள். அதற்கு ஒரு நபி அவர்கள் மிஅராஜ் போன அடையாளத்துக்காக வேண்டி இந்த மஸ்ஜிதை அப்துல் மலிக் இப்னு மர்வான் அவர்கள் கட்டினார்கள். இது எப்போ கட்டப்பட்டது? ஹிஜ்ரி 66 கிபி 685 இந்த மஸ்ஜித் கட்டப்பட்டது. இதற்கு டோம் ஆஃப் தி ராக் என்று ஆங்கிலத்தில் சொல்வாங்க. அடுத்து இந்த மஸ்ஜித் மஸ்ஜித் அல் கிபலி. இந்த மஸ்ஜிதை யார் கட்டினதுன்னு சொன்னால், ஹிஜ்ரி 16 வருடம் உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் மூலமாக இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய பகுதி கட்டுப்பாட்டுக்குள்ளால் வந்தது. மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய சாவியை, திறவுகோலை எடுப்பதற்காக மதீனாவில் இருந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு எங்க ஜெருசலத்துக்கு வாராங்க. இந்த நேரத்தில் முஸ்லீம்கள் தொழ வேண்டும் என்பதற்காக ஒரு மஸ்ஜிதை கட்டினாங்க. அந்த மஸ்ஜித் தான் இந்த மஸ்ஜித் அல் கிபலி. இந்த மஸ்ஜிதுடைய பேர் மஸ்ஜித் அல் கிபலி. ஏன் இந்த பேர் வைக்கப்பட்டது என்றால், கிப்லாவுக்கு நெருக்கமாக இந்த மஸ்ஜித் இருக்கிறதுனால, கிப்லாவுடைய திசையில் இருக்கிறனால இந்த மஸ்ஜிதுக்கு அல் மஸ்ஜித் அல் கிபலி என்று சொல்லப்படும். இந்த மஸ்ஜிதில் தான் இப்போ கூட மஸ்ஜிதுல் அக்ஸாவில் அந்த வளாகத்தில் நடக்கக்கூடிய ஜும்மா தொழுகை இந்த மஸ்ஜிதில் தான் நடைபெறுது. இதுவும் மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய ஒரு பகுதியை தவிர முழுமையான மஸ்ஜிதுல் அக்ஸா கிடையாது. இந்த மஸ்ஜித் மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய வளாகத்தில் தெற்கு பகுதியில் அமைஞ்சிருக்குது. கிபி 705 உமையாக்களுடைய ஆட்சியாளர் அப்துல் மலிக் இப்னு மர்வானும் அவருடைய மகன் வலீத் இப்னு அப்துல் மலிக்கும் சேர்ந்து இந்த மஸ்ஜிதை விரிவாக்கம் செய்தார்கள். விரிவாக்கம் செஞ்சு 41 வருடம் கழித்து கிபி 746 வருடம் ஒரு பூமி எதிர்ச்சி ஏற்பட்டதின் காரணமாக இந்த மஸ்ஜிதுடைய பல பகுதிகள் சிதைவடைந்தது. பிறகு கிபி 780 அப்பாசியாக்களுடைய ஆட்சியாளர் அபு ஜாஃபர் மன்சூர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, முக்கியமான ஆட்சியாளர், இவர் இந்த மஸ்ஜிதை மீண்டும் கட்டினார். அதற்கு பிறகு கிபி 1033 இரண்டாவது தடவை நடந்த ஒரு நிலநடுக்கம், பூமி எதிர்ச்சியின் காரணமாக இந்த மஸ்ஜிதுல் கிபலியுடைய அதிகமான பகுதிகள் சின்ன பின்னமாக்கப்பட்டது, சிதைவடைந்தது. அந்த நேரத்தில் இருந்த ஃபாத்திமியூன்களுடைய முக்கியமான அரசர் இஅ்ஸாஸ் தீனுல்லா என்பவர் இந்த மஸ்ஜிதுல் கிபலியை புனல் நிர்மாணம் செய்து அழகாக வடிவமைத்து கட்டினார். அவர் கட்டின அந்த அடிப்படையில் தான் இன்றும் அந்த மஸ்ஜித் தொடர்ச்சியாக இருந்து வருகிறது. அதற்கு பிறகு இந்த மஸ்ஜிதை யாரும் கட்டவில்லை. இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் தோன்றலாம், ஒரு கேள்வி எழும்பலாம். ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஜின்களை வைத்து கட்டின மஸ்ஜித் எங்க இருக்குது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விண்ணுலக யாத்திரை சென்ற பொழுது இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுல எல்லா நபிமார்களுக்கும் தொழுகையை நடாத்தினார்கள். அந்த மஸ்ஜித் எங்க என்று உங்களுக்கு ஒரு கேள்வி எழும்பலாம். அதை பற்றி தெளிவாக இன்ஷா அல்லாஹ் இன்னொரு பதிவுல பேசுகிறேன். சுருக்கமாக சொல்ல போனால், இந்த மஸ்ஜித் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கட்டின மஸ்ஜித், நபி அவர்கள் நபிமார்களுக்கு தொழுகை நடத்தின மஸ்ஜித் முழுமையாக தகர்க்கப்பட்டு விட்டது.
ஏன்னு சொன்னால் பாபிலோனியர்கள் ரோமானியர்கள் அதிகமாக இந்த இடத்தை ஆக்கிரமித்து அந்த இடத்தை சின்ன பின்னமாக்கினார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கட்டின மஸ்ஜித் முழுமையாக தகர்க்கப்பட்டு விட்டது. ஆனால் ஒரே ஒரு சுவர் மட்டும் இன்றும் பாக்கியாக இருக்கிறது, மிகுதமாக இருக்கிறது. அந்த சுவர் என்ன? அதுதான் வெஸ்டர்ன் வால், மேற்கு சுவர் என்று சொல்வார்கள், அழும் சுவர் என்று சொல்லப்படும். யூதர்கள் தங்களுடைய தலையை இந்த சுவரோடு ஒட்டி அவர்கள் ஜெபம் பண்ணுவார்களே, இந்த சுவர் தான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கட்டின மஸ்ஜிதுடைய தற்பொழுது மிகுதமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இந்த சுவர்ல இருந்த தூண்ல தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுடைய சந்தர்ப்பத்தில் தன்னுடைய புராக் வாகனத்தை கட்டி வைத்ததாக இஸ்லாமிய சரித்திரங்கள் சொல்லுது. கண்ணியமானவர்களே, எது எப்படி இருந்தாலும் மஸ்ஜிதுல் அக்ஸா என்பது நான் சொன்னது போல 1,44,000 சதுர மீட்டரை கொண்ட பரப்பளவு. இதுதான் மஸ்ஜிதுல் அக்ஸா. இந்த மஸ்ஜிதுல் கிபலியோ குப்பத்துல் சஹ்ராவோ முழுமையான மஸ்ஜிதுல் அக்ஸா கிடையாது. ஆகவே கண்ணியமானவர்களே, மஸ்ஜிதுல் அக்ஸாவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி கஅபத்துல்லாவை மதீனாவை அல்லாஹ் பாதுகாத்து வைத்திருக்கிறானோ, இதே போல மஸ்ஜிதுல் அக்ஸாவை கியாமத் வரை அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.